நண்பர்களுக்கு வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ்ல நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு பிரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ் வீடியோ. ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நான் சொல்ற லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறதும், எங்க போக சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் கிளியரா உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டே டைம் ஃப்ரேம். ஏற்கனவே நம்ம டே டைம் ஃப்ரேமோட ஃபுல் டீட்டெயில் அனலைஸ் வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் ஹை வந்து உங்களுக்கு என்னவா இருக்குன்னா, ஃபெயில்ட் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது கிட்டத்தட்ட முக்கியமான ஒரு பிரைஸ் ஸ்டேஷனோட ஹை. இந்த ஹைய வந்து மார்க்கெட் வந்து நல்ல புல்லிஷ் பிரேக் அவுட் ஆயிட்டு, பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஆனாலும் பிரேக் அவுட் ஆன கேண்டில் வந்து ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் ஃபெயில்டு கேண்டிலோட லோவ வந்து பிரேக் பண்ணல. பிரேக் ஆச்சுன்னா, நம்ம நெக்ஸ்ட் டவுன் மூவ் அப் டூ பிரைஸ் ஆக்ஷன் லோ வரைக்கும் இருக்க சான்சஸ் இருக்கு. அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ புதுசா பார்க்குறவங்க இந்த வீடியோவ என்னோட ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன்னு உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ இந்த பிரைசேஷன் ஹை ஃபெயில்டுக்கு மார்க்கெட் இந்த பிரைசேஷன் லோ வந்து ரீச் ஆயிருக்கிறது உங்களால பார்க்க முடியுது. ஒரு 30 பாயிண்ட்ஸ் நமக்கு ரீச் ஆகல. பட் இது இன்ட்ராடேவோட லெவல் வந்து கரெக்ட்டா ரீச் ஆயிருக்கு. அது என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ பிரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ்ல இந்த ஹை ஃபெயில்டுக்கு இந்த லோ வந்திருக்கிறது உங்களால பார்க்க முடியுது. இப்போ நெக்ஸ்ட் மார்க்கெட்ல வந்து என்ன நடக்க சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது இப்போ அடுத்ததா பார்ப்போம். ஸோ பிரைசேஷன் ஹை இந்த ஹையோட லெவல ரெசிஸ்டன்ஸ் லெவல பிரேக் பண்ணிட்டு, மறுபடியும் மார்க்கெட் வந்து போய் பிரேக் அவுட் நடந்திருக்கு. பட் ஃபெயில்ட் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஃபெயில்ட் ஆயிருந்தாலும் இட்ஸ் நாட் அ டவுன் ட்ரெண்ட். ஹை தான் பிரேக் ஆயிருக்கு. பட் ஸ்டில் நவ் லோயர் லோ பிரேக் ஆகல. ஓகே. ஸோ லோயர் லோ பிரேக் ஆகாம மறுபடியும் கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து இங்க ஒரு நியர்லி ஒரு புல்லிஷ் கிக்கர் பேட்டர்ன் டைப்ல மார்க்கெட் வந்து இப்போ குளோஸ் ஆயிருக்கு. புல்லிஷ் கிக்கர்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி ஒரு செல்லிங் கேண்டில வந்து ஃபுல்லா ஆக்குபை பண்ணி ஜம்ப் ஆயிருக்கு. ஸோ கிக்கர் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு இன்னைக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் மறுபடியும் நெக்ஸ்ட் எங்க போக சான்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டே டைம் ஃப்ரேம வச்சு பார்க்குறப்ப இந்த ஃபெயில்டுக்கான லெவல் ரீச் ஆயிட்டு மறுபடியும் கிக்கர் குடுத்துருக்கறனால, மீண்டும் மார்க்கெட் நெக்ஸ்ட் லெவலா 24,500 இருந்து 24,600 வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது 24,500 இருந்து 24,600 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஹையர் ஹை அதுதான். ஸோ மார்க்கெட் வந்து இங்க நடந்த பிரைஸ் ஆக்ஷன் ஃபெயில்டுக்கு லெவல் ரீச் ஆயிட்டு மறுபடியும் கிக்கர் ஆயிருக்கறனால, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பிரைஸ் ஆக்ஷன் டே டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்குறப்ப, ஸோ மோஸ்ட்லி இட் வில் கம் அப் டூ 24,500 டூ 24,600 லெவல ரீச் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் நெறையா இருக்கு. ஸோ இத மீறி வேற என்ன நடக்கலாம்? ஒருவேள மார்க்கெட் இதையும் மீறி, ஸோ கம்மிங் டேஸ்ல மார்க்கெட் ஒருவேள பிரைஸ் ஆக்ஷன் லோவ வந்து கிராக் ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோல பார்த்த மாரி, டீட்டெயில்டு அனாலிசிஸ் வீடியோல பார்த்த மாரி, நெக்ஸ்ட் 23,200 டூ 23,100 வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுதான். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன பிரேக் ஆயிட்டு போக முடியாம தடுமாறி தான் இந்த லோக்கு வந்திருந்தாலும், இந்த சப்போர்ட் ஜோன் இன்னும் கிராக் ஆகல. ஸோ கிராக் ஆனால் மறுபடியும் மார்க்கெட் 23,100க்கு வர சான்சஸ் இருக்கு. ஒருவேள மார்க்கெட் கிராக் ஆகலன்னா, குடுந்த கிக்கர் பேட்டர்னுக்கு போகக்கூடிய இடம் 24,500லேருந்து 24,600. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். இது நமக்கு டே டைம் ஃப்ரேம் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இப்போ இன்ட்ரா டைம் ஃப்ரேம்ல நம்ம எப்படி பிரைஸ் ஆக்ஷன் குடுத்துருக்கு, அத நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ மோஸ்ட்லி நான் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்றேன். உங்களுக்கு 1 ஹவர் தேவைப்பட்டா 1 ஹவர்ல நீங்க அனலைஸ் பண்ணலாம். அதாவது 15 மினிட்ஸ் கூட நீங்க போகலாம். சரிங்களா? பட் என்னென்ன பொறுத்தவரைக்கும் 30 மினிட்ஸ் இஸ் பெட்டர் ஃபார் மீ. ஏன்னா இன்ட்ராடேல ட்ரேட் பண்றதுக்கு அதுக்கு தான் கொஞ்சம் பெட்டரா எனக்கு ஃபீல் ஆகும். 30 மினிட்ஸ் நான் ஃபாலோ பண்றேன். ஓகே. இப்போ 30 மினிட்ஸ்க்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹை வந்து கிராக் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கிராக் ஆயிட்டு மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்குன்னா, ஃபெயில்ட் ஆயிருக்கு. அந்த ஃபெயில்டுக்கு மார்க்கெட் வந்து இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ வரணும். டே டைம் ஃப்ரேம் ஆஸ் யூசுவல் டே டைம் ஃப்ரேம்ல நமக்கு என்ன வேவ் ஸ்ட்ரக்சரோ அதே தான் இங்க இன்ட்ரா டைம் ஃப்ரேமும். ஸோ என்ன சொல்லியிருந்தேன்னா, இன்ட்ராடேல பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து கிராக் ஆச்சுன்னா,
இட் வில் கம் டவுன் அப் டு 23,800 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். என்னோட டீடைல்டு அனாலிசிஸ் வீடியோல. கிட்டத்தட்ட வந்து மார்க்கெட் ரீச் ஆயிருக்கு. பட் ஒரு 30 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் வரல. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நான் ஏற்கனவே அனலைஸ் பண்ணியிருந்தது, எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தது வீடியோவோட ரிவ்யூ. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் என்ன நடக்க சான்சஸ் இருக்கு? ஸோ மறுபடியும் நம்ம மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் லெவல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஸோ இம்பார்ட்டன்டான ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பொறுத்தவரைக்கும் இங்க வந்து 24,030 24,030 இந்த லெவல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு லெவலா பார்க்கப்படுது. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஜோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இப்ப ஒரு சப்போர்ட் ஜோனா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இந்த ஜோன்ல பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரைஸ் ஆக்ஷன பொறுத்தவரைக்கும் ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை, ப்ரீவியஸ் ஸ்விங் லோ இன்ட்ராடே பொறுத்தவரைக்கும். இந்த ஸ்விங் லோ வந்து மார்க்கெட் கிராக் ஆகல. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ இருந்தாலும் மார்க்கெட் இந்த ஸ்விங் ஹை, ஸ்விங் லோக்குள்ள மார்க்கெட் மறுபடியும் என்ன ஆகுதுன்னா, ஸ்விங் லோவ கிராக் பண்ணது. மறுபடியும் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ஹைய வந்து கிராக் ஆயிருக்கு. இட் மீன்ஸ் ஆல்ரெடி இட்ஸ் இன் அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸ்விங் ஹை, ஹையர் ஹை, இது ஹையர் லோ. ஸோ இந்த ஹையர் ஹை, ஹையர் லோக்குள்ள ஒரு கரெக்ஷன் வேவ்ல போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்க அந்த கரெக்ஷன் வேவ் ட்ரெண்டுக்கு சாதகமா சேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது பிரைஸ் ஆக்ஷன் ஹைய வந்து கிராக் பண்ணி தான் இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து டைம் இருக்கும்போது நான் அத கிளியர் பண்றேன். ஓகேங்களா? ஸோ பிரைஸ் ஆக்ஷன் மீண்டும் மார்க்கெட் என்ன இருக்குன்னா, ட்ரெண்டுக்கு சாதகமா கிராக் ஆயிட்டு இந்த ஸ்டேஜ்ல இப்ப பிரைஸ் ஆக்ஷன் இருக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஜோன், இந்த ஜோனுக்கு மேல ட்ரெண்டுக்கு சாதகமா மார்க்கெட் பிரைஸ் ஆக்ஷன் கிராக் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதுதான் இப்போ மார்க்கெட் வேவ் ஸ்ட்ரக்சர். ஸோ ட்ரெண்டுக்கு சாதகமான பிரைஸ் ஆக்ஷன். ஓகே. ஸோ கிளியர்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, மார்க்கெட் வந்து ஸ்விங்க வந்து கிராக் ஆயிட்டு இதுதான் ஃபுல் வேவ் ஸ்ட்ரக்சர். ப்ரீவியஸோட அப் ட்ரெண்டோட ஸ்விங் ஹையர் லோ வந்து கிராக் ஆகாமயே மீண்டும் மார்க்கெட் கரெக்ஷன் வேவ் என்ன இருக்குன்னா, ட்ரெண்டுக்கு சாதகமா கிராக் ஆயிருக்கு. ஓகே. விச் மீன்ஸ் மார்க்கெட் மீண்டும் மேல போகறதுக்கான பாசிபிலிட்டீஸ் தான் அதிகமா இருக்குங்கிறத இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் ஷோ பண்ணுது. ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த லெவல எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஸ்விங் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்விங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு ஸ்விங் ஹை, டே ஹை. டே ஹையும் ஒரு ஸ்விங்கா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சரிங்களா? ஸோ அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன்னு பார்த்தீங்கன்னா, 24,280. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் டே டைம் ஃப்ரேமோட நெக்ஸ்ட் லெவல் 24,500ல இருந்து 24,000 ஒரு 600 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா, பிரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்டுக்கு சாதகமா கிராக் ஆயிருக்கறனால, மீண்டும் பிரைஸ் ஆக்ஷன் 2 அப் ட்ரெண்டுக்கு மேட்ச் ஆயிட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன மார்க்கெட் கிராக் ஆயிட்டு பிரைஸ் ஆக்ஷன் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, நெக்ஸ்ட் லெவலா 24,280க்கு போக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதன் பிறகு மார்க்கெட் இட் வில் கோ அப் டு 24,500. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் உள்ள அடுத்தடுத்து உள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை கிராக் பண்ணுதான்னு பார்க்கணும். கிராக் பண்ணாலும் மார்க்கெட் பிரைஸ் ஆக்ஷன் சஸ்டெயின் ஆகுதான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, இட் வில் கோ அப் டு 24,280 அண்ட் தென் 24,500. சரிங்களா? ஒருவேளை மார்க்கெட் 24,150 இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஆகிய பிரேக் அவுட் நடந்தது, சஸ்டெயின் ஆல, ரிஜெக்ட் பண்ணுது அப்படின்னா, மார்க்கெட்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான லோ, ஹையர் லோ. ஸோ இந்த ஹையர் லோவ ஃபோக்கஸ் பண்ணணும். ஒருவேளை இந்த ஹையர் லோக்கு கீழ மார்க்கெட் பிரைஸ் ஆக்ஷன் ஒருவேளை மார்க்கெட் பிரைஸ் ஆக்ஷன் இந்த ஹைய ரிஜெக்ட் பண்ணா, மீண்டும் மார்க்கெட் இந்த லெவலுக்கு வரலாம். ஒரு ஹையர் லோவோட ரேஞ்சுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ரிஜெக்ட் ஆச்சுன்னா. அப்படி ரிஜெக்ட் ஆனது இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோக்கு கீழயே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா, இட் வில் கோ டவுன் எகைன் இட் இட் வில் கோ டவுன்
கண்டிப்பா மார்க்கெட் மறுபடியும் என்ன ஆக வாய்ப்புகள் இருக்கு. இந்த பிரைஸேஷன் கீழ சஸ்டெயின் ஆயிட்டே இருந்ததுன்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ மீண்டும் மார்க்கெட் வந்து 23,800 மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கிளியர்லி ஐ வில் எக்ஸ்பிளைன்ட் ஹியர். டிடார் டே ஃப்ரேமோட பிரைஸேஷன் எப்படி இருக்கு, டே டைமோட பிரைஸேஷன வச்சும் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு ஹை வந்து முக்கியமான ஒரு ரெசிஸ்ட் ஜோனா இருக்கிறனால, அந்த ஜோன வந்து பிரேக் அவுட் நடந்து சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா 24,280க்கும் 24,500க்கும் போக சான்சஸ் இருக்கு. அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஒருவேளை 24,150 இந்த ஹைய வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன வந்து ரிஜெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா, பிரைஸேஷன் லோக்கு வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அப்படி வந்து மார்க்கெட் பிரைஸ் ஆக்ஷன் சஸ்டெயின் ஆயிடுச்சு. இந்த ஹையர் லோ வந்து கிராக் பண்ணிடுச்சு, சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, மீண்டும் மார்க்கெட் ரீடெஸ்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அப் டூ 23,830. ஓகேங்களா? பாப்போம். நாளைக்கு மார்க்கெட் எந்த லெவல்ஸ்ல கிராக் ஆகுது? எப்படி சஸ்டெயின் ஆகுது? சப்போர்ட்டுக்கு கீழ போக வாய்ப்புகள் இருக்கா? ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல ஓப்பன் ஆகுதா? அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதன் பிரகாரம் நம்ம இன்ட்ராடே மூவ் குடுக்கலாம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஸோ மச்.